ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? கொஷின் லெட் எஃப்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கமா ஒய். தட் எக்ஸ் கமா ஒய் இன் என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே ஒரு செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பி a ரிலேஷன் ஆன் n. ஓகே, ஃபைண்ட் த டொமைன், codomain and range. Is this relation is a function ஆனு கேட்டிருக்காங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சு கண்டுபிடிக்கணும், இஸ் a function ஆனு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். 1 by 1 செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷனை ப்ராப்பராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y is equal to 2x இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். y is equal to 2x. இதில் x அப்படிங்கிறதும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், y அப்படிங்கிறதும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் மீன்ஸ் 1ல் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒய்யுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 நம்பருக்கு மட்டும் நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், அதாவது y is equal to 2x படி என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு ரிலேஷனாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? y is equal to 2 into 1. ஓகே, அப்போ y is equal to 2. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1, 2. அதே மாதிரி x is equal to 2 எப்படி எழுதலாம்? y is equal to 2 into 2 is equal to 4. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2, 4. அதே மாதிரி x is equal to 3. ஸோ y is equal to 2 into 3 is equal to 6. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 3, 6. இது மாதிரி x is equal to 4. அப்போது y is equal to 2 into 4 is equal to 8. ஸோ இது எப்படி எழுதலாம்? 4, 8. ஸோ இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிலேஷன் எப்படி செட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னா 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். அதே மாதிரி இதில் ரிலேஷனானு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரையலாம். அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைவோம். ஆரோ டயக்ராம் எதுக்கு வரையணும்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் தான் வரையணும். ஸோ எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் என்னென்னா வருது? 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒய்யுமே நம்மளுக்கு 8 வரை இருக்குது, அதனால் நான் 8 வரை எழுதிக்கிறேன். ஆனால் அதை தாண்டியும் ஒய் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 அண்ட் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிலேஷன் போட்டுடலாமா? ஆரோ டயக்ராம். 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு டொமைன் அப்படின்னா நம்ம யாருக்குன்னே போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். டொமைன் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? எக்ஸில் வரக்கூடியது தான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருது? 1 2 3 4 போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கோடொமைன் அப்படின்னா என்னென்னா ஒய்யை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒய்யை தான் நம்ம கோடொமைன்னு சொல்லணும். அது எவ்வளவு? 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ஆன்சரை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் போட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? கமாக்கு அப்புறமா இருக்கிறது தான் என்னது? ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 2, 4, 6, 8 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. டொமைன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸு ஃபுல்லாக எழுதுகிறோம். கோடொமைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பட் கோடொமைனாக என்னென்னா ஒய்யை தான் நம்ம கோடொமைன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இந்த y is equal to 2xன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட்டு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க இந்த ரிலேஷன். ஏன்னா ஒவ்வொரு ஆரோவும் போகணுன்னாலே,
அதாவது ஒரு ஆரோவாவது இதுலேருந்து இதில் பேரணும். எக்ஸ்லேருந்து அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒய் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ சம் ரிலேஷன் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆரோவாவது போகணும். இப்போ பாருங்களேன், இப்போது 1லேருந்து 2 அது மட்டும் போனால் கூட அது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆரோ டயக்ராம் அதுக்கு தான் மெயினாக வரைகிறோம். ஆரோ டயக்ராம் வரையும் போது ஒரு ஆரோவாவது நம்மளால் வரைய முடிஞ்சதுனாலே அது வந்து ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். ஈஸியான சம் தான். ஓகே, தேங்க்யூ.